சொல்றாங்க சொல்லிட்டு வந்தேன். $0 ப்ரோ. படம் பக்காவாக்குது. பயங்கரம் பயங்கரம். விஜய் சுத்து பாத்திருக்கீங்களா? தரமாகுது ப்ரோ. என்னத்த சொல்லுதுன்னு தெரியல ப்ரோ. பயங்கரமா எடுத்துக்கிறாங்க. டைரக்டர் எல்லாம் தோத்துட்டாங்க. 4 இயக்குனர் டைரக்டர் எல்லாம் தோத்துட்டாங்க. செம்மையா எடுத்துக்கிறாங்க. 4 இயக்குனர். நான் ஃபிலிம் மேக்கிங் செம்மையா இருக்கணும். பிஜிஎம், ஃபிலிம் மேக்கிங், ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கணும். உண்மையாவே ஒரு ஃபிலிமும் மஜா காட்டிடுறாங்க. அன்றும் இன்றும் தனுஷ் தானே. வர சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே சூப்பரா இருக்கு படத்துல. 10க்கு 10 கொடுக்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். ஆனா சின்ன பசங்க வந்து 18 கீழே வந்து பார்க்க கூடாது சொல்றாங்க. மத்தபடி ஃபேமிலியோட வந்தா நல்லா பார்க்கலாம்ண்ணா. அவன் ஒரு திருட்டு பையன் அப்படிதானே. அவன் சீன் பண்ணா உள்ள பாந்தியா உள்ள சூத்தை கீஸ்டார் எல்லாரும். தல படம் அந்த மாதிரி இது தல. அப்புறம் என்னடா ப்ரோ 10 குத்துட்டு வரோம் ப்ரோ. தொண்டை வலி இது ப்ரோ. ப்ரோ 5 ஸ்டார் ப்ரோ படம். அவ்வளவுதான் ப்ரோ. மில்லர் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இல்லை. ஆனா ராயன் வந்து வேற லெவல்ல இருக்கு. எல்லாரோடைய கேரக்டரும் வந்து வேற மாதிரி இருக்கு. சத்தியமா செதுக்கி வச்சிருக்காரு உள்ள. அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே நடிச்சு, அதுவும் இல்லாம நடிப்பின் அரக்கனும் இருக்காங்க, நடிப்பின் அசுரனும் இருக்காங்க. 2 பேருமே உள்ள இருக்காங்க. படம் வேற மாதிரி. எல்லாரோடைய கேரக்டர் வேற மாதிரி. ஆனா ஒரு கேரக்டர் அந்த மாதிரி தங்கச்சி கேரக்டர்லாம் ஐயோ சொல்லவே தேவையில்ல. ஒரு பெண்ணுனா ஆனா அந்த பொண்ணை பார்த்து இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தை வந்து நிறைய பெண்கள் வந்து கத்துக்கலாம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் வேற மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குது. உண்மையா சாங்லாம் படம் வந்து பார்த்துட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஃபைட் சீன்லாம் வந்து சொல்லவா ப்ரோ தேவை? கத்திய கையில குத்துட்டா போதும், இல்ல கம்பியை குத்தா போதும்னு சொல்லிட்டு அவர் மாட்டினி வெட்டிட்டு போயிட்டே இருக்காரு லாஸ்ட்ல. ஆனா 2 தம்பிங்க வந்து சரியான ட்விஸ்டா இருக்குது. நினைச்சே பார்க்கல. அந்த மாதிரி ட்விஸ்டிங்கா வச்சு ஃபைட் சீன்லாம் வேற மாதிரி. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அந்த சாங் சூப்பரா இருக்கு. உள்ள இப்போ வெளில கேட்டதுக்கும் வேற மாதிரி இருக்கு. இப்போ உள்ள கேட்கும்போது எப்படி இருக்கு? அத அந்த லைன் பெர்ஃபெக்ட்டா ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. நல்லா இருந்தது. சிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமா, எங்க அண்ணா கூட தான் வந்திருக்கேன். அது பார்த்து அங்க இருக்காங்க. ஓகே, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. அதான் அந்த லைன் வரும்போது நான் அந்த லைன் வேற யாருக்குன்னா பிளேஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் அண்ணன் தங்கச்சிக்குன்னு எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சு. நீங்க வேற யாருக்கு பிளேஸ் பண்ணுவீங்க? நான் வந்து அதான் ஒண்ணு அம்மாவா இருக்கோ இல்ல ஃபேமிலியா இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப ராவா இருக்கு. அதான் பிளட் ரொம்ப நிறைய இருக்கு. மத்தபடி அந்த மாதிரி வல்கரான சீன்ஸ்லாம் இல்ல. ஃபுல்லா ராவா இருக்கு. குத்தி கிழிக்கிற மாதிரி ட்ரான்சிஷன் நல்லா தான் இருக்கு. டைரக்ஷனே பயங்கரமா இருக்கு. டைரக்ஷன் பண்ணலாம் அவரு அப்படின்னு சொல்றாங்க. பண்ணலாமே தலைமை. எது வேணா பண்ணலாம். நாங்க எல்லாமே பார்ப்போம். 90ஸ்லாம் வந்து கமல் சொல்லுவாங்க டைரக்ஷன் லெஜண்ட். அது மாதிரி தனுஷ் தான் லெஜண்ட். எல்லாத்துலயுமே இருப்பாரு. இனிமேல இருப்பாரு. எல்லாத்துலயும் புரியல. ஆமா, பண்ணா நல்லா தான் இருக்கும். எல்லா டைரக்டரும் டஃப் கொடுப்பாருல்ல. ப்ரோ நீங்க படம் ஆக்டிங்லாம் பார்த்தாவே அதுவே பயங்கரமா இருக்கும். இப்போ டைரக்ஷன் வேற சொல்லவா வேணும். பாடு எல்லாமே ஏஆர் ரஹ்மான் ஃபேன் ப்ரோ. படம் ஃபுல்லாலாம் ஃபைட் இல்ல. ஃபைட் வைக்க வேண்டிய இடத்துல ஃபைட் வச்சுக்கிறாங்க. வேற லெவல்ல இருந்து படம்லாம். ஃபைட்ஸ் எல்லாம் வேற லெவல். அந்த ஒரு குத்தூசி மாதிரி இருக்குது. அதை வச்சுதான் படமே. அங்க பாட்டுலாம் வேற லெவல் ப்ரோ. கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு பாட்டு கேட்கும் போதெல்லாம். வேற லெவல். அவர் வேற லெவல்ல நடிச்சிருக்காரு. சூப்பரா நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாவே முடியல. நான் சத்தியமா சம பெயினோட வந்திருக்கேன். நான் வீட்டுக்கு போய் படுத்தாதான் சீரியஸா எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஷோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோ மிஸ் ஆயிடுச்சு. செகண்ட் ஷோ பார்க்கணும். அவ்வளவுதான். வீட்டுக்கு தெரியாது. செம்மையா இருக்குது ப்ரோ. செம்மையா எடுத்துக்கிறாங்க. சாங்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குது ப்ரோ. அதை ஏஆர் ரஹ்மான் சொல்லவே முடியாது ப்ரோ. அந்த மாதிரி இன்னொன்னு இப்போ தனுஷ் வந்து டைரக்ஷனா இல்ல ஆக்டிங்கா? ரெண்டுமே செம்மையா பண்ணிருக்காரு ப்ரோ. ஒரு ஃபேன்னா எப்படி இருக்குமோ பண்ணிருக்காங்க. பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. பயங்கரமா பிளட்டா இருக்கு. அதனால தான் இப்போ 18+ கொடுத்திருக்காங்க. அது எப்படி இருக்கு? அப்படிலாம் ப்ரோ. அதனால தான் ப்ரோ நாங்களே வந்தோம்.